யாருக்கு? யாருக்கு? நாகராஜனுக்கும் ஆமா நாகக்கண்ணிக்கும். அந்த நாகக்கண்ணிக்கும் நாகலோக பட்டணத்திலே என்ன இல்லை, என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால ஒரு குறைகள் கிடையாது. பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, பொண்ணால ஒரு தாழ்வும் கிடையாது, பொண்ணால ஒரு தாழ்வும் கிடையாது. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, நாலாவகை செல்வம் இருக்கு, நாலாவகை செல்வங்கள் இருக்கின்றது. எத்தனை செல்வம் இருந்து என்ன பண்ண? என்ன செய்ய செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வம்? செல்வத்திலேயே கூடுன செல்வம்னு என்கிட்ட சொன்னா ஒரு 300 பவுன் நகைன்னு நான் சொல்லுவேன். அடே அப்பா, ஆமா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 300 பவுன். 300 பவுன் இருந்தா தானே மதிக்காங்க. நகை பியாதியில போவ நீதாமா இந்த வரத்து வார. ஆமா, என்ன செய்ய, உலகமே தங்கத்தை தேடி தானே ஓடுது. ஒண்ணு ரெண்டு இல்ல 300 பவுன்னா என்ன? புது செய்தி வேற ஒண்ணு வந்திருக்கான். என்னமா? தங்கத்தை தோண்டத இடத்துல தங்கம் குறைஞ்சு போச்சான். சரி, அப்ப தங்கம் தான் என்னமா விலை கூடுமா? தங்கம் அப்ப பூமியெல்லாம் விலை கூடாது. பூமி கூடாதான், பூமிக்குள்ள தங்கம் குறைஞ்சு போச்சான். அப்ப தங்கம் தான் விலை கூடும். அப்ப நம்ம வில்லடிச்சு வாங்கி வச்சுக்கிட வேண்டியதான். என்னத்த? தங்கத்தை. அப்படியா? வில்லடிச்சு தங்கம் வாங்கிடலாமோ? வாங்கிடலாமா? அது ஓனர் வாங்குவாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம போடுற மேக்கப் பவுடருக்கும் கண்ணு மைக்கும் எல்லாத்துக்கும் சரியா போயிரும். நம்ம வாங்குறது சம்பளம். ஆமா ஆமா. ஓனர்னா சொல்லுங்க, நிறைய வச்சிருப்பாங்க. ஓனர் அதான் ஒரு கையில வெள்ளி மரத்தை போட்டுக்கிட்டு நீட்டிட்டு நடக்காரு. ஆமா, ஓனரே ஒண்ணும் இல்லாம அலையுதாரு. ஓனருக்கு ஒண்ணும் இல்லையா? ஆமா, பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. பேங்க்லயும் போட்டு வச்சா எல்லாத்தையும் வாங்கி வண்டியை வாங்கி தொலைச்சிட்டேன். அதாரப்பா, அதை கட்டி முடிய மாட்டேங்குது. சொசைட்டில கிடக்கு. என்னையா? சொசைட்டி, சீரப்ளூர் சொசைட்டில நடக்கும். ஆகையினால் வண்டி வாங்கினதுக்கு பதில் ஒரு பொண்ணை வாங்கி கட்டி இருந்தாலும் கூட தாளக்கார் தான் பினாமி. என்னையா? தாளக்கார் தான் பினாமி. ஆமா, எல்லாமே அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். காலையில போய் சொல்லி கொடுத்துரு. ஒரு குறைஞ்சது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். பினாமி. ஆகையினால் ஆமா, இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனோட நாகக்கண்ணிக்கும் நாடு இருந்தோ நகரம் இருந்தோ நகரம் இருந்தோ நாட்டையாள பிள்ளை இல்லை என்ன நகரம் இருந்தோ நாட்டையாள பிள்ளை இல்லை அங்க பொண்ணு இருந்தோம் பொருள் இருந்தோம் அங்க பொண்ணாள பிள்ளை இல்லை அங்க சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ என்ன சுகம் இருந்தோ அங்க சொத்தையாள குறைகள் இல்லை சுகம் இருந்தோ என்ன இல்லை. நாடு இருந்தும் நகரம் இருந்தும் நாட்டை ஆள பிள்ளை இல்லை சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது. என்ன செய்ய? கோடிக்கணக்கில் சொத்து இருந்து என்னமா பண்ண? என்ன செய்ய? சொத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணுமே, கட்டாயம் வேணும் அல்லவா? ஆகையினால் ஆமா, நாகக்கண்ணி பெண்கொடியா, அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா நேர நாகராஜ மன்னனிடத்திலே வந்து என் கணவா ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன சொல்றவாரலாம். ஆமா, என்னை சொல்லி பேசுறா தெரியுமா? என்ன சொல்லி பேசுகின்றார்? என் கணவா ராஜமன்னா மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் ஜகோரம்பாகார் என்னை இறுகி நல்ல மலடி என்று என்னை இருந்துமல்ல ஜகோரம்பாகா மலடி என்று கேட்கும் முன்னால் ஆண்டாளும் குன்றோமில்லை இறுதி என்று கேட்கும் முன்னால் இருந்திடாளோ குற்றமில்லை
கணவாராஜமன்னா கணவாராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்தில் இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியா பொறுமை கொட்டாய் விட்டுட்டு பிச்சுக்கலாம் ஏன் அவசரப்படுறீங்க ஆனால் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியா அழுத விளம்புதா ஆமா என்ன சொல்லி அழுத விளம்பு என்ன சொல்லுகின்றாள் என் கணவாராஜமன்னா என் கணவாராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்தில் இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன இரிசி மலடி என்று ஆமா இருந்தோ சகுனம் பார்க்காரு இருந்தோர் சகனம் பார்க்காரே மலடி மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்கார் மறைந்திருந்தோர் சகனம் பார்க்காரே நம் மலடி என்று கேட்கும் முன்னா ஆமா அன்றிட்டாலும் குற்றமில்லை குற்றமில்லையே மன்னா இரிசி என்று கேட்கும் முன்னா கேட்கும் முன்னா இறந்துட்டாலும் குற்றமில்லைய மன்னா ஆமா அண்ணா மன்னா நான் எத்தனை கேட்டேன் எத்தனை கேட்டேன் 10 புள்ள கேட்டானா இல்ல 15 கேட்டானா ஒன்னே ஒண்ணு கருவேப்பிள்ளை கண்ணே கண்ணு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஆமா ஒரு புள்ள தானே கேட்க ஒண்ணுதானே நான் கேட்டேன் ஏறாத கோயில் இல்லையே ஆமா கும்பிடாத சாமி இல்லையே சாமி கிடையாதே ஏன் மன்னா ஆமா நாமளுக்கு குழந்தை என்பது இல்லை ஆமா யாரு கேக்கா யாரு கேக்கா யாரு யாரு நாகக்கண்ணி சொல்லுதா இல்லையே இல்லையே ஏந்தும் பிள்ளை இல்லையே 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 நான் ஒரு பாவமும் செய்யலையே மன்னா மன்னாதி மன்னா மன்னா அம்மா என்று சொல்லி சொல்லி அவன் மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்ற என்ன கறி கரைக்கும் தேங்காயில கையே அந்த பிள்ளை இல்லை கரைக்கும் தேங்காயில கையே அந்த பிள்ளை இல்லை நிறை உடந்து தண்ணீரில நின்றளம்ப மைந்தன் இல்லை கொடுத்து தண்ணீரில நின்றளம்ப மைந்தன் எனக்கு வண்டியில போட்ட ஐயா வாரி உங்க பிள்ளையில் எனக்கு இளையரில போட்ட மண்ணை எடுத்து உங்க மைந்தனில் எனக்கு கறி கரைக்கும் தேங்காயில் மண்ணா கறி கரைக்கும் தேங்காயில் எனக்கு கையே அந்த மைந்தனில் அப்படியே கரைக்கும் தேங்காயிலே கரைக்கும் தேங்காயிலே எனக்கு கையே அந்த மதலை இல்லை பிள்ளை எல்லாம் வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா மதலை இல்ல வாசலுக்கு மறையோர்கள் வருவார்களா இல்ல வாசலுக்கு மறையோர்கள் வருவார்கள் அந்த குழந்தை இல்ல வாசலுக்கு 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 அங்க குருமார்கள் வருவார்களா இல்ல வாசலுக்கு ஐயா வாசலுக்கு குருமார்கள் இல்லையே இல்லையே மன்னா மன்னா கறி கரைக்கும் தேங்காயிலை கறி கரைக்கும் தேங்காயிலே கையே அந்த பிள்ளை இல்லையா மன்னா கையே அந்த பிள்ளை இல்லையே என்ன சொல்லி இருக்கா என்ன சொல்லி இருக்கிறார் அந்த காலத்துல அப்படி அழுதுருக்காங்க அழுதுருக்காங்க எப்படி அழுதுருக்காங்க கறி கரைக்கும் தேங்காயை கையே அந்த பிள்ளை இல்லை ஆனா இப்ப அப்படியா இப்ப எங்கய்யா கறிக்கு தேங்காய் அரைக்காங்க அந்த காலத்துல கடையில இருந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து அப்படியே சில்லு போட்டு அத அம்மியில வச்சு அரைக்கையில பிள்ளை ஓடியாந்து கையை ஏந்தோம் அம்மா எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஒரு சில்லு கூட அப்படின்னு ஒரு சில்லு தேங்காய் அந்த காலத்துல சில்லு ஒரு சில்லு 2 சில்லு சில்லா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கையை ஏந்தும் பிள்ளை ஆமா அத பாசமா நம்ம பிள்ளை கேட்கணும் கொடுப்பாங்க இப்போ உள்ள காலத்துல கடையிலேயே தேங்காய் 1 கிலோ தேங்காய் 50 ரூபா 60 ரூபா ஆமா 60 ரூபா 1 கிலோ தேங்காய் 60 ரூபா 3 காய் தான் இருக்கும் தேங்காயை எடை போட்டு கொடுக்கற காலத்துக்கு வந்தாச்சு ஆமா அதையும் கொண்டு வந்து சில்லு எடுக்க போறது கிடையாது சில்லு எடுத்து குட்டி குட்டியா அம்புட்டை நறுக்கி மிக்ஸி சாருக்குள்ள போட்டு அத ஒடியாந்து பிள்ளை கையை ஏந்துச்சு அப்படின்னா ஒரு குடுப்பு வாங்கி ஒரே குடுப்பு நான் கடையில போய் தேங்காய் கேட்டா கடைக்கார பேதியில போவான் எடை போட்டு கொடுக்கான் 1 கிலோ தேங்காவை அத நான் மிச்சப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா 4 நாளைக்கு சட்னி வச்சுக்கலாம் சாம்பாருக்கு வச்சுக்கலாம்னு நான் கொண்டாந்து அரைச்சா உள்ள அதுலயா வந்து கையாந்துத அப்படின்னு குடுப்புல பிள்ளை வாழ்நாள்ல தேங்காய் ஓடி போவோம் அதோட சரி தேங்காய மறந்து போகும் ஆனால் ஆமா நாகக்கண்ணி அப்படி ஏங்கி இருக்கா கறி கரைக்கும் தேங்காயில கையே இந்த பிள்ளை இல்லை நிறை குடத்து தண்ணீர் இல்லை ஆமா எனக்கு நின்றளம்ப மைந்தன் இல்லையமண்ணா இல்லையே அப்படின்னா என்ன நிற குடத்து தண்ணி அப்படின்னா அதாவது குடத்து நிறைய தண்ணி பிடிச்சு வச்சா பிள்ளை அங்க இருந்து ஒடியாரும்
எதுக்கு ஓடியாரத பிள்ளை இல்ல, தத்தக்க பத்தக்கான நடக்க பிள்ளை தத்தக்க பத்தக்கான நடக்கும். எந்திரிச்சு போய் இந்த குடத்து விளிம்ப பிடிச்சு உள்ள கைய விட்டு அலப்பும் அலசும். ஆமா ஆமா, அதுதான் நிறகுடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பிள்ளை இல்லை. நின்றளம்ப பிள்ளை இல்ல. பொள்ள காலத்துல அப்படி குடத்துல போய் பிள்ளை கைய ஓட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, கைய ஓட்டிட்டுனா பிள்ளைக்கு ஒரு குடுப்பு. ஆகையினால் நானே அந்த வீட்டுக்காரி இந்த வீட்டுக்காரி எதிர்த்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை போட்டு அவளை ஏமாத்தி ஒரு குடம் தண்ணி கூட பிடிச்சு வச்சா அதுவும் 10 நாளைக்கு ஒருக்கத்தான் ஆத்து தண்ணி வருது. நான் போராடி பிடிச்சு வச்சா பெய உள்ள தண்ணிக்குள்ள ஓட்டி உழப்பிட்டியே அப்படின்னு பிள்ளைய வாங்கி அடிப்பாங்க. அவங்க மட்டுமா அடிப்பாங்க? ஆமா, குடத்துக்கார அம்மா நிலைமை என்ன? ஆமா, 2 பிள்ளையும் 2 புடுங்கு. ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயி போச்சு. அதுதானே என்ன இருக்கு? ஆமா, அம்மா வந்துட்டா முத்தாரம்மா. ஆகையினால் ஆமா, நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியா அப்படியே அழுது புலம்புதா, புலம்புகின்றார். என்ன இல்லன்னு, பிள்ளை இல்லை என்று, பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புதா, புலம்புகின்றார். அப்படி அழுது புலம்பும் போது நாகராஜ மன்னம் பார்த்தார். அம்மா என்ன ஏன் நாகக்கண்ணி, ஏன் நாகக்கண்ணி, என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புத? ஆமா, எதுக்கு நீ அழுது புலம்பிக்கிட்டே இருக்க? நான் என்ன வச்சுக்கிட்டா தர மாட்டாங்க? வச்சுக்கிட்டா உனக்கு இல்லன்னு சொல்லுதேன். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு கிடைக்கிறது கிடைக்காதா? கிடைக்காமலா போகுது? கண்டிப்பா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அம்மா என்ன ஏன் நாகக்கண்ணி, ஏன் நாகக்கண்ணி ஏன் கஷ்டப்படுத? ஏம்மா கஷ்டப்படுத? ஏன் பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்க? எதுக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை. இடையில எதுக்கு இந்த தொல்லை? போட்டு கையன் காலையும் வளைஞ்சுக்கிட்டு அந்த பின்னாடி வந்து கிடக்கு பாரு. என்ன உள்ள சோப்பு கலர் சேலை கட்டி இருக்கவங்க போட்டிருக்க ஒட்டியானம் சூப்பரா இருக்க. அது ஆத்தா ஒட்டியானோ? ஆத்தா ஒட்டியானமா கொஞ்சம் வெளியே வர சொல்லு. அது மேல கண்ணு வைக்காத. ஆத்தா ஒட்டியானத்தை பாத்துரும் வைப்போம். ஆமா, அப்படி ஆத்தா ஒட்டியானத்தை பாக்காத. பழைய காலத்து பெல்ட், அந்த வேட்டிக்கு போடுவோம் பாரு பெல்ட், அவங்க அதத்தானையா போடுவாங்க. அந்த பெல்ட் எல்லாம் சேலைக்கு மேல கூடி போட்டு வச்சிருக்காரு. என்ன செய்ய, நாங்க வேட்டிக்கு சாரத்துக்கு மேல பெல்ட் மாட்டி சிக்கன் நின்ன மாதிரி சேலைக்கு மேல நிக்காதுல்ல, அதனால அதாவது அந்த பெல்ட்ட போட்டா தான் எங்களுக்கு அந்த சாரம் ஃபீலிங் இருக்கும், சேலை ஃபீலிங் இருக்காது. அதான பார்த்தேன். அதுக்கு தான். ஆகையினால் ஆமா, நாகக்கண்ணி பெண்கொடியால் அதாவது என்னம்மா எங்க முத்தாரம்மா எங்களுக்கு கொடுத்திருக்க ஒரே ஒரு வரம் என்ன தெரியுமா? என்ன? சாதாரணமா இருக்கையில இந்த கம்மலு மூக்குத்தி இந்த பொட்டு இந்த சேலையெல்லாம் அவங்களை கெட்ட சொல்லுங்க. கெட்டுவீங்களா நீங்க? நான் எதுக்குமா போடணும்? இல்ல அந்த வார்த்தை வருதுல்ல, அதுதான் அந்த 11ஆம் நாள் ஏத்து என்னைய நேர்ந்துகிட்டு. ஆமா, அதான பார்த்தேன். பொம்பளை பொருள்னா அவ்வளவு லேசா இருக்கா உனக்கு? அப்படி இல்ல. ஆமா, துட்டு எவன் செலவழிக்கா? துட்டு செலவழிக்கா. மாயாண்டி வேஷம் போடுறவங்கள பாரு. ஆமா, ஒரு குல்லா ஒரு அங்கியோட முடிஞ்சு போச்சு. முத்தாரம்மா வேஷம் போடணும்னா ஆமா சேலை வாங்கணும், மை வாங்கணும், சடை வாங்கணும், என்னமோ சொல்ல வந்தம்மா, கை வளையல் போடணும். 25,000 ஒரு செட்டுக்கு. அதுக்கு தான் என்னைய மாதிரி வேஷம் பண்ணணும். என்ன வேஷம்யா? பழனி ஆண்டி வேஷம். அதானே. ஐயா நீ கோமணத்தோட நின்னா யாரு பக்கா உன்னிய? ஒரு கர்ச்சிப்பு போதும். ஆகையினால் நான் பாட்டுக்கு பேரும் ஒரு குச்ச கையில வச்சுக்கிட்டு. நாகக்கண்ணி பெண்கொடியா தெருவுல இருக்க நாய் புறா உன்னிய விரட்டும். நாகக்கண்ணி பெண்கொடியால் ஆமா அந்த நாகராஜ மன்னனிடத்திலே ஆமா அப்படியே சொல்லுகின்றார். நீ பிள்ளை இல்ல நீ ஏங்கி தவிக்கிய. ஆமா அம்மா ஏன் நாகக்கண்ணி, நாகக்கண்ணி உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை, இடையில எதுக்கு இந்த தொல்லை? போட்டு கையங்காலையும் வளைஞ்சுக்கிட்டு முட்டாய் வேணுங்க, ஐஸ்கிரீம் வேணுங்க, அது வேணுங்க, இது வேணுங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்க பணம் புறம் வம்பா போயிரும். வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அந்த தொல்லை நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம் என்று ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா சொல்லும் போது ஆமா அப்ப நாகராஜ மன்னனை பார்த்து நாகக்கண்ணி சொல்லுகின்றார். அவன் என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, பிள்ளை இல்லாத கவலை இப்போ உங்களுக்கு தெரியாது. தெரியாது. நாளை ஒரு காலத்துல ஆமா நம்ம 2 பேர்ல ஆமா யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், எங்கய்யா போராட்டம் நடக்கும். இந்த ஊத்தங்கர விலைக்கு வந்தாச்சுன்னா ஆமா சாப்பிடறதுக்கு தான் வயிறு வேணும், வயிறு வாயும் வேணும். ஆமா எங்க அக்கா மனம் போல குடுத்துக்கிட்டே இருக்காங்க பாரு, அது பாட்டுல வந்துகிட்டே இருக்கு. கடை வச்சிருக்காங்களோ நமக்கா குடுக்காங்க, அவங்க மருமகமாரு குடுக்காங்க, பின்னாடி கிடக்காங்கல்ல 3 பேரு. பலசரக்கு கடை வச்சிருக்காங்களோன்னு கேட்கானம்மா. ஊர்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஆமா தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து. ஆமா ஏன்னா இந்த ஒருத்தர் டீயும் பிஸ்கட் பாக்கெட்டும் தின்னுட்டு தான் காலைல 5 மணி வரைக்கும் ஒருத்தர் எந்திக்க கூடாது. 5 மணிக்கு 2 மணிக்கு அம்மா கோட்டையை விட்டு கிளம்புதா. ஆகையினால் ஆமா எதுக்கியா தூக்கம் வராம இருக்குதுக்கா? நாகராஜன் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியா. இப்ப இந்த கவலை உங்களுக்கு இப்ப தெரியாது. நாளை ஒரு காலத்துல ஆமா 2 பேர்ல ஆமா யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும்,
நடக்கும் எங்க எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும் கரையோரோ 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 அங்கொங்கரைக்கு அங்கொங்கரைக்கு போராடோ கரையோரோ கரையோரோ கரைக்கு போராட்டோ கரையோரோ கரையோரோ கூடம் உடைக்கு கூடம் உடைக்கு போராடோ கரையோரோ கரையோரோ உடைக்கு போராட்டோ அந்த வாய்க்காங்கரையோரோ கரையோரோ 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 வழி அனுப்பு போராடோ அடே கரையோரோ கரையோரோ அனுப்பு போராட்டோ மன்னா மன்னா போராட்டம் போராட்டம் எங்க போனாலும் போராட்டம் தான் எங்க போனாலும் போராட்டம் தான் என்ன போராட்டம் எங்க போராட்டம் குளத்தாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம் குடம் உடைக்க போராட்டம் குடம் உடைக்க போராட்டம் கிணத்தாங்கரையோரம் கிணத்தாங்கரையோரம் கெண்டி தூக்க போராட்டம் கிண்டி தூக்க போராட்டம் வாய்க்காங்கரையோரம் நம்மள வழி அனுப்ப போராட்டம் வழி அனுப்ப போராட்டம் தங்கச்சி பிள்ளை நான் வந்து கொள்ளி வைக்கன்னு சொல்லு அக்கா பிள்ளை நான் வந்து கொள்ளி வைக்கணும்னு சொல்லுவான் எதுக்காக எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆமா சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆமா 10 லட்சம் ரூபா ஆமா பேங்க்ல இருந்துச்சுன்னு வை ஆமா எங்க பெரியம்மாவுக்கு ஆகுமாம்பா ஆகுமான்னு சொல்லுவான் ஒரு 5 லட்சம் ரூபா கடனை வச்சுட்டு சாவு ஆமா அவன்கிட்ட வந்து அவனுக்கு எட்டி கூட பார்க்க மாட்டான் அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு தெரியாத மாதிரி தூரம் நின்னுக்கிடுவான் ஆமா ஆமா ஆகையினால் என்னைக்குமே ஆமா காசு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு ஆமா மனுஷனுக்கு இல்ல என்னமோ சொல்லுதாங்க ஆகையினால் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா பெண் கொடியா அப்படியே அழுது புலம்புகின்றார் அழுது புலம்புகின்றார் அவன் பார்த்தார் நாகராஜ மன்னன் நாகராஜ மன்னன் எம்மா என்ன ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி நீ ஏன் கவலைப்படுத உனக்கு ஏம்மா கவலை ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா அனுக்கிரகம் இருந்தா கட்டாயம் ஆமா நாமளுக்கு பிள்ளை பிறக்கும் பிள்ளை பிறக்கும் அத ஆமா யாராலையும் தடுக்க முடியாது முடியாது யாராலையும் மாத்தவும் முடியாது மாத்தவும் முடியாது ஆகையினால் ஆமா அம்மா ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி நாகக்கண்ணி ஏம்மா பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுத ஏம்மா இந்த கவலை உனக்கு ஏம்மா இப்படி கவலைப்படுத எதுக்குமா உனக்கு இப்படி கவலை என்று ஆமா கொஞ்சம் பொறுமையா இரு கொஞ்சம் பொறுமையா இரு நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு கேளு எம்மா என்ன ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி நம்ம தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி ஆமா எம்மா என்ன என்ன ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி இந்த உலகத்துல ஆமா எத்தனையோ குழந்தை ஆமா அப்பா அம்மா இல்லாமல் இல்லாமல் ஆதரிக்க யாருமே இல்லாமல் தாய் தகப்பன் இல்லாமல் ஆமா தற்காக்க யாரும் இல்லாமல் ஏகப்பட்ட குழந்தை அனாதையா இருக்கம்மா ஆமா அதுல ஒரு குழந்தையை எடுத்து நம்ம ஆசையா தத்தெடுத்து வளர்க்கலாமே அம்மா ஆமா என் நாகக்கண்ணி இது மறைக்கலையோ ஆனால் ஆமா அவன் பார்த்தார் நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார் நம்ம பணத்துக்கு பிள்ளை வாங்கி பாசமா வளர்க்கலாமே காசுக்கு பிள்ளை வாங்கி ஆமா ஆமா தத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையா வளர்க்கலாமே அம்மா ஆமா அம்மா ஏ நாகக்கண்ணி பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொன்னதுதான் ஆமா நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார் என் கணவா ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே மன்னா நான் தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி இப்படி திருவதியில விட்டேனா எனக்கு திருவது உணரைந்திடும் என்ன தெரிஞ்ச சாணம் ஒப்பிடும் நம் பணத்துக்கு தம் பிள்ளை வாங்கி இப்படி பந்தளியில விட்டேனா என்ன பார்த்த சாணம் ஒப்பிடும் நாங்க ஆசை
காசுக்கு தம்பிள்ளை வாங்கி இப்படி கடத்தெருவில் விட்டேனா எனக்கு கடத்தெரு உணரைந்திடுவா கடத்தெரு உணரைந்திடுவா என்ன கண்டசாரோ ஒப்பிடுவா கடத்தெரு உணரைந்திடுவா என்ன கண்டசாரோ ஒப்பிடுவா ஏ அப்பா ஆனால் ஆமா ஏம்மா என்ன என் நாகக்கன்னி பெண்கொடியே என் நாகக்கன்னி பெண்கொடியே இந்த ஊர் உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் ஆமா அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கின்றது அம்மா அதுல ஒரு குழந்தை எடுத்து ஆமா நம்ம ஆசையா தத்தெடுத்து வளர்க்கலாமே வளர்க்கலாமே அம்மா என்ன ஏ நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி பணத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பாசமா வளர்க்கலாமே பாசமா வளர்க்கலாமே காசுக்கு பிள்ளை வாங்கி நம்ம கனகமுடனே வளர்க்கலாம் கனகமுடனே வளர்க்கலாமே தெத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையா வளர்க்கலாமே திறமையாக வளர்க்கலாமே அப்படின்னு சொன்னதுதான் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியால் சொல்லுகின்றார் மன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி தெரிகின்றது தத்தெடுத்து வளர்க்கலாம் ஆமா பணத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்க்கலாம் காசுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லுவீங்களே சொல்லுகிறீர்களே என் கணவா ராஜமன்னா நாளை ஒரு காலத்துல ஆமா அந்த பிள்ளை கையில ஒரு 5 ரூபாயை கொடுத்து கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா ஆமா அந்த பிள்ளைய பார்த்து பேசுறவா என்ன சொல்லி பேசுவா ஏடி 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 இந்த போது பாரு அந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா யாரு இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் 2 பேரும் தத்தெடுத்து ஒரு பிள்ளை வளர்த்தாங்க பாரு அந்த இந்த பிள்ளை தான் எம்பிட்டு அழகா வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு அந்த குழந்தை காதுபடவே பேசுவாங்க அப்படி பேசினா ஆமா அந்த வார்த்தையை காதுல கேட்டுட்டு வந்து அந்த பிள்ளை நாளை பின்ன நம்ம கிட்ட ஆமா அம்மா நீங்க என்ன தத்தெடுத்து தான் வளர்க்கீங்களா அப்ப என்னைய நீங்க பெத்தெடுத்த அம்மா அப்பா கிடையாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா எங்க அம்மா அப்பாவை எங்கன்னு கேட்டா நம்ம ஒரு பதில் சொல்ல முடியுமா ஆகையினால் ஆமா வேண்டவே வேண்டாம் அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கணும் இல்லன்னா வேண்டாம் என்று ஆமா நீங்க இதுக்கு சரிபட்டு வர மாட்டீங்க நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன் ஆமா அதுக்கு மட்டும் நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இனிமேல் இந்த ஊர்ல இருக்கவே மாட்டேன் இந்த நாகலோக பட்டணத்துல நான் இருக்க மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டை பார்த்து போறேன் ஆமா என்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அவ என்ன என்னையா சொல்லுகின்றார் என் கணவா ராஜமன்னா மீசையெல்லாம் பெரிய மீசையா இருக்கு என் கணவா ராஜமன்னா சொடலசாமி கொண்டாடியா இருப்பாங்களோ அப்படித்தான் நினைக்கிறேன் பாத்தீங்களா ஆமா ஆனால் ஆமா நாகக்கன்னி பெண்கொடியால் சொல்லுகின்றார் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா என்ன செய்ய போகின்றேன் ஆண்டவனே தான் நிறைந்து நல்ல தவம் இருந்து அந்த தவத்தின் உடமையாரே நானே குழந்தை வரும் வாங்க போறேன் நம் பகவானையும் தான் நிறைந்து நம்பாரே நல்ல தவம் இருந்து பாரதவத்தினுட மகிமையாலே என்ன மகிமையாலே ஒரு பாலன் மரம் வாங்க போறேன் ஒரு பாலன் மரம் வாங்க போறேன் அவத்தினோட மகிமையாலே ஒரு பாலன் மரம் வாங்க போறேன் கடவுளையும் நினைக்க போறேன் கடியே தவம் இருக்க போறேன் கடியே தவம் செய்ய போறேன் சிவனார நினைக்க போறேன் சிறந்த தவம் இருக்க போறேன் தான் நினைத்து சிறந்த தவம் செய்ய போறேன் ஆண்டவனே ஆமா சொல்லு நான் நினைத்து அப்படி சொல்லு அழகு தவம் ஆமா சொல்லு இருக்க போறேன் சிவனாரையும் தான் நினைத்து சிவனார தான் நினைத்து சிறந்த தவம் இருக்க போறேன் ஆண்டவா சிறந்த தவம் இருக்க போறேன் சிவனார தான் நினைத்து சிறந்த தவம் இருக்க போறேன் யார் சொல்லுதா யாரை
யாரையா சொல்லுகின்றார் நாகராஜன் தேவி நாகக்கண்ணி சொல்லுகின்றார் அந்த நாகக்கண்ணி சொல்லுகின்றார் என்ன சொல்லுதா என்ன சொல்லுகின்றார் என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா பகவான நினைக்க போறேன் நினைக்க போறேன் பாரத்தவம் இருக்க போறேன் பாரத்தவன் இருக்க போறேன் சிவனார நினைக்க போறேன் ஆமா சிறந்த தவம் நான் இருக்க போறேன் இருக்க போகிறேன் கடவுளை நினைக்க போறேன் கடிய தவம் இருக்க போகின்றேன் பகவான நினைத்து ஆமா பாரத்தவம் இருந்து பாரத்தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரத்தை நான் வாங்க போகின்றேன் என்று ஆமா நாகராஜன் தேவி ஆமா அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா சொன்ன உடனே ஆமா என்ன ஆச்சு அண்ணாவி கட்டைக்கு வந்துட்டாரு சின்ன பையன் தானே அப்படி ஐயா சின்ன பையனா ரெஸ்ட் வேணுமோ சின்ன பையன் எத்தனை கடலை தான் திங்க ஆகையினால் ஆமா பார்த்தார் ஆமா நாகராஜ மன்னன் என்ன எங்க போயிட்டு வரேன்னு சொல்லுதா கோயிலுக்கு தானே போயிட்டு வரேங்க சாமியை தானே நினைக்க போறேன்னு சொல்லுதா அப்ப நம்ம அவளை தடுத்து நிறுத்தலாமா நிறுத்த கூடாதுல்ல கூடாது சந்தோஷமா போயிட்டு வா வழி அனுப்பி வைக்கணும் அதான் பாருங்க என்ன பாவத்திலேயே பெரிய பாவம் ஆமா என்ன தெரியுமா என்ன கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்கள தடுக்க கூடாது போகாதேன்னு சொல்லி தடுக்க கூடாது ஆமா பாரு என்னாச்சு எவ்வளவு பெரிய கொட்டாவி ஆமா இப்படி எதிர்த்தால உட்காந்துக்கிட்டு ஆமா இவ்வளவு பெரிய கொட்டாய் விட்டா உள்ளுக்காரனா என்ன பண்ணட்டும் நம்மளும் சேர்ந்து விடுவோம் கொட்டாய அதனால் ஆமா எங்க கோயிலுக்கு போகாதன்னு சொல்லக்கூடாது சந்தோஷமா போயிட்டு வாமா ஆமா என்று நாகராஜன் தேவி ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியா அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளை ஆமா சரி என்று சம்மதித்தார் சந்தோஷமா போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைத்தார் உடனே நாகக்கண்ணி பெண்கொடியா சரி என்று சம்மதித்து அவ எங்க வருகின்றா பகவான நினைத்து பாரத்தவம் இருக்க ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமியான நாகக்கண்ணி பெண்கொடியா ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து தவம் இருக்க செல்ல மங்கையவள் ஓடி வருகின்றா எங்க வருகின்றா ஊசியிலை படர்ந்த மாலை ஊசியிலை படர்ந்த மாலை அங்க உத்திராஜோ காய்க்கும் மாலை ஊசியிலை படர்ந்த மாலை அங்க ஊசியிலை படர்ந்த மாலை அங்க உத்திராஜோ காய்க்கும் மாலை சாம்பலிலை படர்ந்த மாலை ஆதி சங்கரனை நார் வாழும் மாலை அவ பாஜியிலை படர்ந்த மாலை அங்க பங்குனி தேரோடும் மாலை மழையான மலை கடந்து என்ன மழையான மலை கடந்து அந்த மங்கை அவள் ஓடிவார் மலையான மலை கடந்து அவ மலையான மலை கடந்து அந்த மங்கை அவள் ஓடிவாரா என்னையும் ஏகிரி பருவாரே அவள் தவம் இருக்க வேணும் என்று என் மாயன் தங்கையான நாகக்கண்ணி ஓடோடி வருகின்றார் ஊசியிலை படர்ந்த மலை உத்திராஜம் காய்க்கும் மலை சாம்பலிலை படர்ந்த மலை சங்கர நாராயணர் வாழும் மலை யார் ஓடி வாரா நாகக்கண்ணி வருகிறாள் ஒரே ஒரு குழந்தைக்காக உத்தமியால் தவம் இருக்க வாரா யார் பிறக்க அந்த அட்டகாளி 8 பேர் முத்தாரம்மா பிறக்க கோடான கோடி ஜனத்தை குலசேகர பட்டணத்துல கூட்டி வைத்திருக்க கூடிய கடற்கரையிலே நான் அமர்ந்து என் கஷ்டங்களை தீர்க்க வந்த என் கண்ணன் தங்கை முத்தாரம்மாள் அட்டகாளி 8 பேருக்கும் அதிகாரியாக ஹரிராமன் தங்கையான முத்தாரம்மாள் பிறக்க யாரு முத்தாரம்மா பிறக்க நாகக்கண்ணி தவம் இருக்க வாரா அவ எப்படி வாரா அவ ஓண்டோ நல்ல பேர் ஐயா